விஜய் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆச்சு. அதை கொண்டாட போகிறாராம். எங்கே கொண்டாட போகிறாரு? சென்னையில் நேரு ஸ்டேடியம். நேரு ஸ்டேடியம் யாருது? அரசாங்கத்துக்கு. அப்போ நேரு ஸ்டேடியம் யார் கண்ட்ரோலில் இருக்குது? ஸ்டாலின் கண்ட்ரோலில் இருக்குது. முட்டையை வீச தூண்டி விடுறதே ஸ்டாலின். அவர் அரசாங்க இதில் போய் நீங்கள் ஒரு வருஷம் கூட்டத்தை நடத்தலாமா? ஓராண்டு நிறைவு கூட்டம் நடத்தலாமா? இந்த கூட்டத்தை பக்கமே போகக்கூடாது நீங்கள். அதனால் நீங்கள் பாட்டுக்கு நடத்துவீங்க. குண்டு வைப்பான், எனக்கு தெரியும். இவங்க இது பெட்ரோல் குண்டு வீசுவான், உள்ளுக்குள்ளேயே திமுககாரன் வருவான். உங்கள் ஓராண்டு பொதுவில் நிறையா பேர் திமுக ரவுடிகளை தூண்டி விட்டு உள்ளே கொண்டு அனுப்பிடுவார் ஸ்டாலின். அப்போ இதெல்லாம் கருணாநிதி பண்ணுவார். அதனால் அவர்கிட்ட வாரிசு அவரும் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரளவுக்கு வாரிசுக்கு அந்த அளவுக்கு இது திறமை கிடையாது, மூளை கிடையாது. இருந்தாலும் அந்த திமுக ஜீன் செய்வாங்க, குண்டு வீசுவான். நீங்கள் நேரு ஸ்டேடியத்தில் வச்சேன்னா கட்சிக்காரன் பூரா உள்ளே வந்துடுவான். கேட்டால் வாழ்க விஜய் வாழ்க விஜய்னு கோஷம் போடுவான். பூரா திமுககாரனாக இருப்பான். அதனால் அங்கே வைக்கிறது உங்களுக்கு ஆபத்து. ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது ஒரு என்ன பண்ணுவான், கூட்டத்துக்கு காலையில் ஆரம்பிக்கும் போது போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி குண்டு வச்சுருக்கோம்மா, இவங்களே தூண்டி விட்டு இந்த இப்போ இது பண்ணாமல் பாருங்கள், ஃபோனில் மிரட்டினால அழுகுன முட்டை வீசுவேன்னு அதே மாதிரி இவங்களே இது பண்ணி இன்டர்நெட்டில் போடுவான், குண்டு வச்சுருக்கோம் உள்ள. அப்போ கூட்டத்தை கடைசி நேரத்தில் நிறுத்த பார்ப்பான். அதனால் என்னை பொறுத்தவரை விஜய் அந்த கூட்டத்தின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நேரு ஸ்டேடியத்தில் ஓராண்டு கூட்டம் வைக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு தான் நிறையா அவங்க இருக்காங்கல்ல, ஆலோசகர்கள், லாட்ரி ஃப்ராடு ஆதவ் அர்ஜுன், இவங்களெல்லாம் வச்சுருக்கீங்கல்ல. கொஞ்ச நாளில் புசி ஆனந்தை விரட்டிடுவீங்க. லாட்ரி ஃப்ராடு அதை தான் பண்ணுவார். அவருக்கு உங்கள் கட்சியை கைப்பற்றிட்டு கடைசி உங்களையும் விரட்டிட்டு திருமாவளவனோட போய் உங்கள் கட்சியை இணைச்சிட்டு போகிறதுக்கு கூட ட்ரை பண்ணுவார். அதனால் நீங்கள் அவர் அறிவுரையை தான் கேட்பீங்க. அதனால் அவர் அறிவுரை என்ன சொல்கிறாரு? எங்கள் அறிவுரை அதுதான், நேரு ஸ்டேடியம் பாதுகாப்பானது இல்லை, நடத்துகிறது உங்கள் இஷ்டம், வாங்கி கட்டிக்கோங்க.